ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம யாரை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம சேனல்ல உருட்டு மன்னனுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு முட்டு மன்னனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். யார் அந்த முட்டு மன்னன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொரட்டு முட்டு திருமாவளவன் தான். அதாவது திமுகவை எப்பெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் அடிக்கிறாரோ அப்பெல்லாம் திமுகவுக்கு அடி முரட்டு முட்டா கொடுத்துட்டு திருமாவளவன் தான் பத்தி தன்னுடைய கருத்து தெரிவிப்பாரு. ஸ்டாலின் அவருடைய குரலாகவே வெளிப்படுவார். இதை ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோக்களை அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக தன்னுடைய அந்த கருத்தை வெளியிடுறாரு. சடனாக வெளியிட மாட்டேங்காரு. ஏன் என்னன்னு தெரில. கொஞ்சம் யோசிச்சு வெளியிடுறாரு. அதாவது இடையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த முரட்டு முட்டை நாம் தமிழர் தான் இப்போ எடுத்திருக்கு. ஷார்ட் டைம் முதலாக வந்து கொடுத்துட்றான். ஸோ அதுக்கப்புறம் திருமாவளவன் பேசுறாரு. ஆனால் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தான் முன்னிலையில் இருந்தார். இப்போ என்னமோ தெரில இந்த மாற்றம் நடந்திருக்கு. ஓகே, ஏதோ இருந்தாலும் ஓகே தான். இப்போ நேற்று தான் திருமாவளவன் அவருடைய அந்த முரட்டு முட்டு அந்த ஸ்பீச்சை நம்ம கேட்டோம். என்ன சொல்லிதான் கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஈரோட்டில் திமுக போட்டு பிறந்தார்ல, அதை பற்றி கேட்கும்போது அவர் எப்பவும் சொல்கிற அதே வைக்கலாம். அதாவது விஜய் அவர்கள் மக்கள் நலனை பற்றி தான் எதுக்காக கட்சி ஆரம்பித்தோம் அதை பற்றி பேசாமல் முழுக்க திமுகவை விமர்சிப்பதையே தன்னுடைய அந்த பரப்புரையாக கொண்டு செயல்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜாவுடைய குரலாக தான் ஒழிக்கிறார், எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்ட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இல்லை எனக்கு தெரியாமல் இருக்கிற திருமாவளவன்ட்ட விஜய்க்கும் ஹச் ராஜாவுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குங்க? ஜோசப் விஜய்னு கட்சி ஆரம்பிச்சா முன்னாடி இருந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் கேட்டீங்கன்னா ஹச் ராஜா தான். உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து ஹச் ராஜா குரலாக ஒழிக்கிறார் அப்படின்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் திமுக இருக்காரு. திமுக ஏதோ முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலை காலங்களாக பண்ணிட்டு இருக்கு. இப்போ திருமணம் உருள் மாதிரி ஆட்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துட தமிழ்நாட்டில். பிஜேபி ஒரு மத கட்சி, மதத்தை பரப்புற கட்சி. ஸோ பிஜேபியை நாங்கள் அடிக்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபியோட முழுவதுமா எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக தான், அவனுடைய கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு ஒரு கம்பு சுத்திக்கிட்டே ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா இங்க உள்ள திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். உடனே இப்போ விஜய் வந்து திமுக எதிர்க்கும் போது இல்லை, அப்ப இவங்களும் பிஜேபியோட பீட்டிங் தான். ஸோ இப்படி ஒரு வன்மத்தை விஜய் மேல சுமத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல களமிறக்கிருக்காங்க இவங்க எல்லாம் ஸ்பீக்கர் ஒரே குச்சாட்டி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி விமர்சிக்கல, பிஜேபி திட்டல. அதுக்கு தான் தெரியவா அவர் போட்டு பிறந்துட்டார. நான் யாரை அடிக்கணுங்கிற நீ முடிவு பண்ணாத, எனக்கு தெரியும். நான் தான் தெளிவா முதல் நாளே சொல்லிட்டேன், அரசியல் எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பாஜகன்னு. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு, நான் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன நான் தமிழ்ச்சி சீமானா சம்மந்தமே நேரத்தில் எழுதி போட்டு பழக்கிறதுக்கு. என்னுடைய எதிரியாரும் தெரியும், என்னுடைய ஃபோக்கஸ் யாரும் தெரியும். நான் திமுக எதிர்த்து அரசியல் பண்றேன், திமுக தான் இங்க ஆண்டுட்டு இருக்கு, நான் தான் அவங்களை எதிர்த்து நான் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது என்னுடைய எதிர்த்து தெரியுத திமுகன்ட்டு. அப்புறம் திமுக போட்டு எதுக்கிறத விட்டுட்டு பாஜக போட்டு சம்மந்தமா அடிச்சுட்டு இருக்கணும். பாஜக ஏதாவது திட்டங்களை கொண்டு வருது, இதை பண்ணுவோம், நம்ம எதிர்ப்பே சொல்லலாம். அதை விட்டுட்டு முழுவதுமா உட்காந்துட்டு திமுக எதுக்கும் போல நீங்க ஏன் பாஜக எதுக்கல, நீங்க பாஜக எதுக்கலாம் இல்ல லூசுத்தனமா இருக்கு. இல்ல நான் தெரியாம இருக்கிறேன். திருமாவளவன நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா முட்டு மன்னன், முரட்டு முட்டு மன்னன் அப்படின்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. உங்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. அது 214 பேர், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னே ஒரு தனித்தியம், ஒரு பிரதித்தியம் வேணுட்டு இவ்வளவு ஆண்டுகளாம் அரசியல் இருக்கிறவரு அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காரா? அந்த மக்கள் மேலே வரணும் அப்படின்ட்டு அதுக்காக ஏதாவது தன்னிச்சையா பண்ணிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏடிவிக்கையில் போய் முட்டு கொடுக்கறது, திமுகவுக்கு மட்டும் முட்டு அடிக்கிறது. ஸோ இப்படி பண்ணி தன்னுடைய சுயலாபத்தை ஒரு 2 சீட்டுக்காண்டி அந்த மக்கள்லாம் அடகு வச்ச மாதிரி தான் இருக்காரு. நான் இதையே அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா அவரு அந்த சமூகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இந்த வேகவேல் இஷ்யூ ஆகட்டும், அதெல்லாம் ஏதாவது ஒரு இவரால் ஏதாவது பண்ண முடிஞ்சா ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ திமுக இவரை எதுக்காக பயன்படுத்தி கொடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த சமுதாய மக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வருது, அது கட்சிக்கு கெட்ட பேர் வைக்கிறமே கலந்து வைக்கிறமே வரும். அப்படி சமயத்தில் இவரை கொண்டு போய் அங்கே அனுப்பிட்டு அந்த மக்களை சமாதானம் அடைய வச்சு ஒன்றுமே இல்லாமல் கட்சிக்கு எதிராக திரும்பாம அப்படி சைலண்டாக அப்படியே மூடி மறைக்கிற வேலைக்கு திருமாவளவனை யூஸ் பண்ணிக்கிறது திமுக. திமுக காரங்கள் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியோ ஒரு 2 சீட்டு கன்ஃபார்ம் உறுதியான நிலைப்பாடு. உறுதியாக நீங்கள் வந்து கட்சியில் இருக்கலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத தவிர மற்றபடி அவருக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரியுது நம்ம 234 தொகுதி தனிச்சு நின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அப்படிலாம் அவர் நிற்க மாட்டாரு. ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் அடையாளம் தானே நிற்காரு, கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால அப்போ யாருடைய பின்னாடியாவது போய் அவர் நின்னா மட்டும்தான் அவருக்குன்னு ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவர் உண்மையிலேயே தமக்கான அரசியல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் 234 தொகுதி தனிச்சு நிற்கணும். ஆனால் அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சுயம், ஏன்னா அவருக்கு ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு அரசியலுங்கிறது தேவைப்படுது இல்லை. அப்போ யாராவது பெரிய ஒரு கட்சியாக இருக்கிறவங்க கூட கூட்டணியில் நின்றுக்கிட்டே பின்னாடி போகணும்.
ஸோ அப்படி யார் இருப்பா, நம்மளுக்கு இப்போதைக்கு யார் கூட போனால் நமக்கு லாபம் அப்படிங்கிறத மட்டுமே மனசில் கொண்டு தான் திமுக கூட இப்போ மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு உள்ளுக்குள்ள, விஜய் பக்கம் நம்ம போகலாம் அப்படிங்கிற அரசு பஸ்ல ஒரு எண்ணம் இருந்தாலும் அங்கே போனால் உறுதியாக நமக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்குமா, போய் அங்கே போய் தோத்துட்டா என்ன வருது, இங்கே இருக்குன்னு கிடைக்காது அப்படின்ட்டு இப்போ திமுக கூட மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு. இதான் நிதர்சனமான உண்மை. நான் கேட்குறேன், இப்படி இருக்கிற திருமாவளவர்கள் உங்களுக்குன்னு இத்தனை வருடம் அரசியல் இருக்கீங்க, உங்களுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்க மக்களுடைய நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, உங்க கூட்டணியில் இருக்க கட்சி தான் ஆளுங்கட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போதே அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம், அந்த மக்களுக்கான பிரச்சனையை, அந்த மக்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை உங்களால அந்த மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எல்லாம் விஜய் அவர்கள் புதுசா திமுக எழுத்து வர விஜய் அவர்களை பார்த்து விமர்சனம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கறேன். நான் அப்படிதான் கேட்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க திமுக அடிச்சு பழக்கம் போது எப்படி நாத்து விழிச்சு இப்போ வருதோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தான் முட்டா வந்து நிற்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணியில் இருக்கிற அவங்க கட்சியை காத்து நிற்கணும். அதே மாதிரி தான் அவர் கூட இருக்க வன்னியரசும். ஏன்னு கேட்குறேன், உங்களால் பண்ண முடியாது சேர்த்து அந்த ஆள் பண்ண வராருங்க. விஜய் அவர்கள் எல்லா மக்களுக்கும் தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான மக்கள், குறிப்பிட்ட மதத்துக்கான மக்கள் அப்படிலாம் வரலையே. ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், என்ன தூக்கி வச்சு வளர்க்க பார்த்த மக்கள், ரசிக மக்கள், அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க தானே வராரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களால் முடியாமல் நீங்கள் போய் கூட்டணியில் கிடைக்கீங்க. அப்போ ரைட்டு, அவராது பண்ணுறதை பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சா பண்ணி போயிருந்து பேசாமல் இருக்க வேண்டியதானே. உடனே திமுகவை எப்போ விஜய் அடித்தாலும் முட்டா வந்துக்கிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விமர்சிக்கிறத மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கான பிரச்சனை எடுத்து பேச மாட்டேங்காரு. நீங்கள் முழுக்க முழுக்க திமுக முரட்டு கொடுக்குற வேலையை பார்க்கும்போது அவரை மாதிரி ஆள் வந்தாலும் திமுக ஏற்றுன்னு பேச வேண்டியிருக்கு. வேற யார் இருக்காங்க திமுக ஏற்றுன்னு பேசுறது? பிஜேபி கிடைச்சுன்னா உடனே பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரே படம் போட்டு அவங்க ஒதுக்கிட வேண்டியது. சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு நாங்கள் தான், பிஜேபி வந்துச்சுன்னா சிறுபான்மையினருக்கு விரோதமாக செயல்படும் அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டியது. சரி, அப்போ விஜய் மாதிரி ஆளுக்கு வந்து திமுக எதிர்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பி டீம் என்ன படம்னு கேட்குறேன். இல்ல, திருமாவளவர்கள் மாதிரி திமுகவுக்காக முட்டு கொடுக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு குடும்பத்துக்கு இப்படியும் முட்டா அந்த கொத்தடிமையா செம்படிக்கிறதுல அப்படி என்ன பெருமை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு தோணும். நேரில் பார்த்தா அப்படிதான் கேட்க தேவை. அதாவது ஒரு அரசியல் ஆபத்துக்காக அப்ப இப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பி அப்படி போயிருவீங்களா? ஏன்னா இப்போ துறைமுருகன் மாதிரி அவங்க கட்சியிலே சீனியர் நேரியவங்களா இருக்காங்க. அந்த கட்சியிலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அந்த கட்சியில இருக்காங்க. அந்த கட்சியை விட்டு அவங்க வேற பொழப்பு கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்தாலும் இனிப்பு நீதி வந்தாலும் செம்படிக்கணும், வேற வழி கிடையாம முடி இருக்காங்க. இவரும் தனியாக ஒரு கட்சி நடத்துறாருல, சிறுதேசிய கட்சி ஒரு கட்சி வச்சிருக்காரு. வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு செம்புதுக்கணும், அடுத்தாப்புல இன்ப நீதி வந்தாலும் ஆமா அப்படின்ட்டு எல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரம். நாங்கள் வந்து அம்பேத்கரை வழியில் வந்தோம், அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேர் எதிர்த்து புரட்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ இருக்க திராவிடத்துக்குள்ளே போயிட்டு முட்டா இதெல்லாம் நம்ம சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது கமல்ஹாசன் மாதிரி. ஏன் கமல்ஹாசன் முட்டா போயிட்டு திமுகவில் போய் கொத்தரிமை சேர்ந்தீங்க கேட்டதுக்கு வேற யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, நாங்கள் போய் அவரோட சேர்ந்துருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லை, வேற யாராவது உள்ள வந்தா விரட்டி அடிங்க ஒன்னா சேர்ந்து, அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இவங்க கூட சேர்ந்தோமா. எப்படி இருக்குங்க பாருங்களேன். இந்த ஒரு மாதிரி முட்டு கொடுக்க போய் தான் நாம வந்து இவங்கெல்லாம் பார்த்து விமர்சிக்க வேண்டியது வருது. இல்ல, அதுக்கப்புறம் திருமாவளவன் நம்ம இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதாவது பிஜேபியை வன்மமா எதிர்ப்பாரு திருமாவளவர்கள். அதாவது பிஜேபி உள்ள வந்துட்டு அவ்வளவுதான், தமிழ்நாடு இதாயிரும், சிறுபான்மைக்கு எதிரான கட்சி, அதை மதத்தை வச்சு அரசியல் பண்ணுது, மதத்தை முன்னிறுத்தி பாசிச கட்சி அப்படின்னு பயங்கரமாக விமர்சிப்பார். நான் சொல்றேன், சரிப்பா, பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மதத்து ரீதியான அதான் வெளிப்படையா சொல்லிடுறாங்களே, அவங்க வந்து இந்த மக்களுக்கு ஆதரவு அடிக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன மதத்து ரீதியான ஒரு விமர்சனத்தை, மத ரீதியான ஒரு அரசியல் நீங்க பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? சாதி ரீதியான மத ரீதியான அரசியல் நான் பண்ணலன்ட்டு நீங்க நல்லா பாருங்க. முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு எதிரான கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க தான் சிறுபான்மை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அதோட நின்னா பரவாயில்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, முழுக்க முழுக்க இந்து மதத்தை கடுமையாக விமர்சிக்கீங்க, அதாவது நாத்திகம் அப்படிங்கிற பேர்ல. அதுக்கப்புறம் தேர்தல் வர சமயங்கள்ல திமுக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் மாடு பொழுது வேலை கையில் தூக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு அப்புறம் திருநீர் இதெல்லாம் மாதிரி ஒரு மாதிரி நாடகம் தானே ஆடுறீங்க. அப்புறம் நீங்க மட்டும் என்ன மதத்தின ரீதியான ஒரு இதை பண்ணலையா? நீங்க வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கான நான் சொல்லிட்டு அந்த சிறுபான்மையினர் மத நம்பிக்கைகளை எதையும் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்க. ஆனா பெரும்பான்மையர் கூட இந்து மக்களுடைய மத நம்பிக்கைகளை கூட விமர்சனம் பண்ணுவீங்க. அப்ப அது மட்டும் சரியா? இல்ல, மற்றவங்களை விமர்சிக்க முன்னாடி, மற்றவங்க மேல பழி போட்டு குறை சொல்ல முன்னாடி நாம சரியா இருக்கணும்ல முதல்ல. இப்போ நாம ஏன் தொடர்ந்து விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க கேட்டீங்கன்னா, அவர் உங்களை மாதிரி இல்லைல்ல. அதாவது எந்த ஒரு மதம் சார்ந்தோ சமுதாயம் சார்ந்தோ அவர் நிக்கல. அவர் எல்லா மக்களும் சமம் நிற்கிறார். அதனாலதான் சில பிரச்சனைகளை அவர் தலையிடாமலே இருக்காரு. அதாவது நீங்க நடத்தக்கூடிய ஒரு அரசியல் நாடகம் பண்றீங்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவின் ஒரு இறப்புல நீங்க எல்லாம் நடத்துறீங்களா ஒரு அரசியல் நாடகத்துல, அதுலயும் எந்த ஒரு கருத்து சொல்லல. திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் நீங்க நடத்தக்கூடிய அந்த அரசியல் நாடகத்திலையும் அவர் முன்னெடுக்கல. ஏன்னா இது தேவையில்லாது. இதுல போய் கருத்து சொல்லி இதை ஒரு அரசியலாக்குறாங்களே, அது தங்களோட சுயலாப அரசியலுக்காண்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லா மக்களும் சமன் இருக்காரு. இப்போ திருப்பரங்குன்றத்துல ஏன் வாய் திறக்கல, வாய் அவன் சொல்றான், வாய் திறந்து சொல்லணும்.
உங்கள மாதிரி இந்த மக்களுக்கு ஆதரவா ஒரு கட்சி சொன்னா அப்ப அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறா நினைப்பாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவா இந்த மக்கள் தவறா நினைப்பாங்க. 2 மக்களுமே சமம். 2 மக்களுமே நம்மளுக்கு வேணும். அவர் ஆட்சி அதிகாரத்துல இருந்தா இந்த விஷயத்தை எப்படி முடிக்கணும் அவருக்கு தெரியும். அப்ப அவர் வந்து அதை சரியா முடிச்சுட்டு போவாரு. இப்போ அவர் சொன்னதுனால என்ன ஆக போகுது? ஒரு பிரச்சனை தான் அங்க உருவாக போகுது. ஸோ அதனால தவிர்க்கிறார். முதல்ல சில விஷயங்கள் நான் சொல்றேனே, அந்த மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இந்த அரசியல் கட்சிக்குள்ள உள்ள நுழைஞ்சு நாங்க வந்து தான் அப்படின்னா நீதி நிலையற்றப்படும் போறீங்கல்ல, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீங்க எல்லாரும் உங்க பாட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை தானாவே சரி செஞ்சுடுவாங்க. அங்க திருப்பரங்குன்றத்துல இந்த உத்தரவு நீதிபதி உத்தரவு வந்து அந்த 10 பேர் போயிட்டு தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த இஸ்லாம் சமுதாய மக்கள் யாருமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வரல. உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் முன்ன கூட்டி ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு பிரச்சனையாகும் நாங்கள் இது அவங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் தான் தடுப்பட்டு அவசரமாக போய் நின்றாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கான நாங்கள் தான் காட்டுறக்காண்டி இந்த ஓட்டுகளை வாங்குறக்காண்டி. இது தேர்தலெல்லாம் மற்ற சமய நேரத்தில் நடந்துச்சுன்னா இது கண்டுக்காம போயிருப்பாங்க. தேர்தல் வேற வரப்போதில்ல இல்லை காலங்காலமாக அங்கே 2மே இருக்கு. முருகன் கோயில் அங்கே இருக்கு, தர்காவும் அங்கே இருக்கு. அந்த மக்கள் அவங்க குடும்பத்து தான் இருக்காங்க. இப்போ என்ன மட்டும் ரொம்ப அக்கறையா. ஸோ அப்போ இங்கே ஒரு அரசியல் நடக்குது. நான் வந்து பற்றி திமுக மட்டும் குறை சொல்ல, பிஜேபி அரசியல் தான் பண்ணுது. 2மே அரசியல் தேர்தல் நேரத்தில் நடக்கூடிய ஒரு கப்பட்ட நாடக அரசியல். ஸோ அந்த அரசியலுக்குள்ள அந்த மாதிரி ஒரு அரசியல் நம்ம பண்ண வேண்டாம் தான் விஜய் அவர் ஒதுங்கி நிற்கார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டா திமுகவுக்கு செம்படிக்கூடியவங்க தான். ஸோ திருமாவளவர்கள் திரும்ப திரும்ப விஜய் அவர்களை திமுக விமர்சிக்கிறதையே பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு மக்கள் வந்து தக்க அவர் பதிலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம் மக்கள் யாருக்கு ஒரு தக்க பதிலை கொடுப்பாங்கிறது 2026 தேர்தல் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போது உங்களுக்கு என்ன தோணும்? திரும்ப மாதிரி ஆட்கள் முரட்டு முட்டா திமுக கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவ்வளவுமே ஆட்களை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.